ஒடிசியஸ் படத்தில் கிறிஸ்டோபர் நோலனாலேயே காட்சிப்படுத்த முடியாத அந்த காட்சி என்ன தெரியுமா? 20 வருஷத்துக்கு பிறகு தன்னோட நாட்டுக்கு வரான் ஒடிசியஸ். அவன் அந்த நாட்டினுடைய அரசன். அந்த அரசனாக இருக்கிற ஒடிசியஸ் பிச்சைக்காரன் வேஷத்தில் நாட்டுக்குள்ளே வருவான். நாட்டில் இருக்கிற யாருமே அவனை தெரியாது, அவனை அடையாளப்படுத்த முடியாது. யாருக்குமே இவன் தான் ஒடிசியஸ், இவன் தான் நம்முடைய அரசன் அப்படின்னுங்கிற அந்த இது இருக்காது. எல்லாரும் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்ட்டு எல்லாரும் பிச்சை போட்டுட்டு காசை போட்டுட்டு போவாங்க. ஒடிசியஸ் ஏன் பிச்சைக்காரன் வேஷத்தில் வருவான் அப்படின்னா அவனுக்கு நாட்டில் நிறைய எதிரிகள் இருப்பாங்க. தான் ஒடிசியஸ் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு பயந்து அவன் பிச்சைக்கார வேஷத்தில் வருவான். அப்படி வரும்போது அவன் தூரத்தில் அவன் போன வழியில் ஒரு நாய் படுத்து கிடக்கும். ஒடிசியஸ் தூரத்தில் இருந்து பார்க்குறப்பயே அது தன்னுடைய நாய் தான், ஆர்கஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கஸை தூக்கி அதை ஒரு வேட்டை நாயாக குட்டியிலேருந்து வளர்த்துருப்பான் ஒடிசியஸ். ஒடிசியஸ் அந்த நாய்க்கிட்ட போய் நிற்பான். ஒடிசியஸை அவனுடைய அமைச்சர்களுக்கு தெரியாது, அவனுடைய மகனுக்கு தெரியாது, அவனுடைய மனைவிக்கு கூட இதுதான் ஒடிசியஸ் அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த நாய் அவன் அருகில் அந்த அருகாமையை உணர்ந்துட்டே மெல்ல தன்னுடைய வாளை ஆட்டி ஒடிசியஸை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு இறந்து போகும். கண்ணீர் வரும் ஒடிசியஸ்க்கு. மெல்ல தன்னுடைய யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய கண்ணீரை தொடச்சிப்பான். ஒரு 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 இலக்கியத்தினுடைய உச்சமாக இதை நாம் ஹோமரினுடைய ஒடிசியஸினுடைய அந்த இலக்கிய தரத்தினுடைய உச்சமாக ஒரு காத்திருப்பினுடைய வழியாக இது எப்படி சொன்னாலும் இது தகும். இதை நான் இந்த கிறிஸ்டோபர் நோலனுடைய ஒடிசி படத்தில் கூட இது காட்சிப்படுத்தின விதம் எனக்கு அந்த அளவு இது என்னை ஆட்கொள்ளலை. இதை நீங்கள் உண்மையிலேயே இந்த காட்சியினுடைய வீரியத்தை ஃபீல் பண்ணணும்னா நீங்கள் பிரிட்டன் ரிவ்யூயர்னுடைய ஓவியம்தான் இதை மிக அழகாக இந்த காத்திருப்போட வழியை, இந்த காத்திருப்போட வழியின் உச்சத்தை அவர் ஓவியமாக தீட்டியிருப்பார். நிச்சயமாக அந்த ஓவியத்தை பாருங்கள். அந்த ஓவியத்தை நான் பின் பண்ணுறேன். அது ஒடிசியஸ் நிற்பான். நிற்கிறப்போ அந்த நாய் அப்படியே ஒடிசியஸை நிமிர்ந்து பார்க்கும். தன்னுடைய வாளை மெல்ல ஆட்டும். ஒடிசியஸ் அந்த நாயை பார்க்க மாட்டான். ரொம்ப குனிஞ்சு தன்னுடைய கண்ணீரை அடக்கி நிற்கிற அந்த காட்சியை மிக அழகாக ஓவியமாக தீட்டியிருக்கிறாரு. உண்மையிலேயே இதை இந்த காட்சியினுடைய